திவ்ய தரிசன நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மிக சுபமான நாள். என்னென்னா 22/1/2024 அனைவருக்கும் தெரிந்த விஷயமாகிய அயோத்தி ராமருக்கு கும்பாபிஷேகம். பாலராமருக்கு கும்பாபிஷேகம் அயோத்தியில் வெகு விமரிசையாக நடைபெற இருக்கிறது. அதற்கு மோடி அவர்கள் ஒரு 10-15 நாட்களாக முன்பதம் இருந்து அனைத்து தீர்த்த க்ஷேத்திரங்களுக்கு சென்று போய் அவர் தீர்த்தமாடி அந்த தீர்த்தத்தெல்லாம் எடுத்து போகிறதாக நாம் கேள்விப்படுறோம். ராமேஸ்வரம் போயிருக்கார். அவர் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கநாதரை தரிசனம் பண்ணியிருக்கார். ஸ்ரீரங்கநாதருக்கும் ராமருக்கும் என்ன தொடர்புனாக்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அந்த ரங்கநாதருடைய விக்கிரகம் இக்ஷ்வாகு குல வம்சத்தில் வந்ததாக ஐதீகம். அதுக்கப்புறம் கடைசியாக 61வது பட்டமோ என்னமோ ராமர் சொல்வார், கரெக்டாக தெரியல. ராமருக்கு வருது. ராமருக்கு அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வைகுண்டம் புறப்பட தயாராக இருக்க, அவரோட போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த ரங்கநாதரை யார் பூஜை பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு தாபம் ஏற்படுறது. நடுவில் உங்களுக்கு ராமாயணத்தை பற்றி தெரியும். ராவணனுடைய இம்சை தாங்காமல் விபீஷணர் சீதையை விட்டுரும் கேட்குறார். எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறார். ராவணன் மாட்டேன்றார். நீ ராமருக்கு சகாயமாக இருக்க, நீ போயிட்டு வாங்கிட்டு அவரை விரட்டி விடுறார். நீ என்னோட இருக்கிறதுல எங்கள் தம்பியை இல்லைன்னு விரட்டி விடுறார். அப்புறம் விபீஷன் வர்றார். அப்புறம் பட்டாபிஷேகம் நடக்கிறதுலாம் தெரியுது உங்களுக்கு. அப்புறம் ராவண சம்ஹாரம் நடக்கிறது, பட்டாபிஷேகம் நடக்கிறது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறது. அதுக்கப்புறம் சொல்கிறார் ராமர்கிட்ட, நான் எங்களுக்கு பட்டாபிஷேகத்தை நீங்கள் நடத்திட்டு அயோத்தி நான் உங்களை பட்டாபிஷேகத்தை நாங்கள் தரிசனம் பண்ணணுமே அப்படின்ட்டு அவர் பக்தியை ரொம்ப மெய்சிலிட்டு போயிடுது. ராமருக்கே இவ்வளோ ஒரு பக்தனை பார்த்ததே இல்லையே, நீ என்னோட சகோதரனாகவே இருந்திருக்கோன்னு சொல்லி அவருக்கு ஒரு சகோதர பட்டமையை கொடுத்துட்டோம். அவரே அப்படியே அழைச்சின்னு போகிறார். அயோத்தி மாநகரத்தில் வெகு விமரிசையாக நடக்கிறது. இவ்வளவோ இருக்குது. நான் எனக்கு அப்புறம் இந்த ஸ்ரீரங்கநாதர் எங்கள் குல வம்சத்தில் வந்திருக்கு. இதுக்கு தகுதியான ஆள் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். என்னுடைய பக்தனாகிய உனக்கே நான் அதை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ரங்கநாதரை விபீஷணர்கிட்ட கொடுத்ததாக ஒரு ஐதீகம். ஒரு புராணம் வாசிச்சிருக்கோம். ஒரு உபன்யாசத்தையும் கேட்டிருக்கேன். ஒரு புத்தகத்திலையும் வாசித்த மாதிரி ஞாபகம் எனக்கு. அந்த ரங்கநாதரை எடுத்துட்டு அப்படியே புறட்டு வராராம். யார்? விபீஷணர் இலங்கைக்கு கொண்டு போகிறதாக இருந்தது. அதுக்கு நடுவில் காவேரி க்ஷேத்திரத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுக்காக அப்படி வைக்கிறாராம். வச்ச உடனே அந்த காவேரி க்ஷேத்திரத்தை சுற்றி அந்த ஜலத்தை பார்த்த உடனே ரங்கநாதருக்கு பகு சந்தோஷமாயிட்டான். திருப்பி அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு எடுக்க வரல. அப்படி சயனிச்சுட்டு இருக்கார். எடுக்க வரல. கிழக்க பார்த்து தான் வைக்கிறார். எப்போதுமே விக்கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்து தான் வைக்கிறார். வச்ச மெனியே இருக்குது. அதுக்கப்புறம் விபீஷணர் முயற்சி பண்ணி பார்க்குறாரு, கிடைக்கல. அதுக்கப்புறம் ரங்கநாதர் சொல்கிறாராம், எனக்கு இந்த இடம் முடிச்சுட்டு அங்கேயே பிரதிஷ்டை பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாராம். அப்படியாக பிரதிஷ்டை பண்ணதாக இருக்கும். ஆனால் ஒன்றும் உன்னுடைய பக்திக்கு நான் மெச்சிக்கிறேன். இந்த கிழக்க பார்த்து நான் படுத்துனுக்கிறத அப்படியே தெற்க பார்த்து நகர்த்தி என்னை பிரதிஷ்டை பண்ணிடுன்றான். அதனால் எப்போதுமே நான் தென் திசை நோக்கி உள்ள இலங்கையை நான் பார்த்துட்டே இருக்கேன். என்னோட திவ்ய கடாட்சம் உன்னோட இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாராம். இப்படியாக இருக்குது. அதனால தான் அந்த ரங்கநாதருக்கு முக்கியத்துவமாக கொடுத்து மோடி அவர்கள் 21/1/2024 காவேரி ஸ்நானங்கள் பண்ணி ரங்கநாதரை வழிபட்டு அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் போனதாக சரித்திரம். 22/1/2024 ராமருடைய பிரதிஷ்டை நடக்கிறது, கும்பாபிஷேகம் நடக்கிறது. உலகமே மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய ஒரு தருணமாக உள்ளதனால் அனைவரும் அந்த டயத்தில் 12லேருந்து 1 மணி வரைக்கும் விளக்கேற்றி ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம துல்லியம் ராமநாம பரானேங்கிறது சொல்லிட்டு ஸ்ரீராம ஜெயம்னு 1 மணி நேரம் பிரார்த்தனை பண்ணி பாராயணம் பண்ணுமாறு அனைவரையும் கேட்டுக்கொண்டு திவ்ய தரிசன நேயர்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.